சந்திரசேகர், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக கேஜி டெனிமில் 40 இயர்ஸாக வேலை செய்கிறேன். கேஜி டெனிம் ஸ்டார்ட் பண்ணி 30 இயர்ஸ் ஆச்சு. இது வரைக்கும் யாருக்குமே ஒரு நாளைக்கு சம்பளம் நிறுத்தவே கிடையாது. 5th அன்னைக்கு கரெக்டாக கொடுத்துருவோம். கொரோனா பீரியட்லையும் எங்கள் சேர்மன் எல்லாம் சம்பளம் கொடுத்துருந்தாங்க, யாருக்குமே நிறுத்தலை. கொரோனா பீரியடில் வந்து கம்பெனி ஓடாட்டியும் சம்பளம் கொடுத்துருந்தோம். இப்போ ஒரு 4 மந்த்ஸாக வந்து பேங்கர்ஸ் எங்களுக்கு லாக் பண்ணி விட்டாங்க. அக்கௌண்ட்ஸ் இது லாக் பண்ணி விட்டாங்க. லாக் பண்ணி விட்டாலும் எங்கள் ஃபண்ட்ஸ் பிளாக் ஆயிடுச்சு. பிளாக் ஆனாலும் நாங்கள் வந்து 2 மந்த்ஸ் சம்பளம் உங்களுக்கு கொடுக்கல. ஆனால் 5 மந்த்ஸ் உள்ளே வந்துட்டு இருக்காங்க. வந்து வேலை செய்யாமல் சம்பளம் கொடுத்துட்ருக்கோம். வேலை செய்யலை, யாரும் வேலை செய்யலை, வேலை செய்யாமல் சம்பளம் கொடுத்துட்ருக்கோம். இப்போ 2 மந்த்ஸாக தான் அவங்க பெண்டிங். அது இப்போ வந்து ஃபண்ட்ஸ் வந்து எங்கள் பேசி இப்போ பேங்கர்ஸ்லாம் பேசி ரிலீஸ் ஆகிடும். ஒரு 10 days ரிலீஸ் எல்லாம் கொடுத்துருவோம். பிஎஃப் வந்து ஒரு 2 மந்த்ஸ் தான் பெண்டிங். அதுவும் வந்து இந்த எல்லாம் கொடுத்துருவோம். பிஎஃப் நாங்கள் கட்டாது எங்களுக்கு தான் பிரச்சனை. ஸோ கட்டி தான் ஆகணும். 100% கட்டி தான் ஆகணும். கட்டிடுவோம். இன்னும் 10 days எங்களுக்கு ரிலீஸ் ஆகிடும். ஃபண்ட்ஸ் ரிலீஸ் ஆகிடும், எல்லாம் கட்டிடுவோம். எதுக்கும் வட்டி கிடையாது. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. பேங்க்ஸ் என்ன பிரச்சனை? பேங்கர்ஸ் வந்து எங்க ஃபண்ட்ஸ் லாக் பண்ணாங்க. லாக் எதுக்காக லாக் பண்ணிட்டாங்கன்னா, கொஞ்சம் எங்க கலெக்டர்ஸ் வந்து அந்த வாட்டர் ஷார்டேஜாக நின்றுச்சு. அந்த பீரியட்ல வந்து நாங்கள் ஃபண்ட்ஸ் இது ஆகலாம் லாக் பண்ணி விட்டாங்க. லாக் பண்ண வைக்கிறதுனால எங்களுக்கு ஃபண்ட்ஸ் ரிலீஸ் ஆகலை. ரிலீஸ் ஆகிற பட்சத்திலும் நாங்கள் வந்து ஒர்க்கர்ஸ் சம்பளம் கொடுத்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தான் வந்து திரும்பி பேசி ஆர்பிஐலாம் கூட்டு பேசி எல்லாம் பண்ணி இப்போ கேஸை போட்டு நாங்கள் இது பண்ணி இப்போ ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஒரு 10 days ரிலீஸ் ஆகிடும். ரிலீஸ் தான் எல்லாம் கொடுத்துருவோம். எத்தனை எம்ப்ளாயிங்க? டோட்டலாக 750 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா 6-7 மாசமா சம்பளம் தரல, போனஸ் இல்லை சம்பளம் அது பொய். 6-7 மாதம் கிடையாது. 5 மாதம் உள்ள வந்து சம்பளம் கொடுத்துட்டு இருக்கோம். 2 மாசமா சம்பளம் தரல, 2 மாசம் தரல. 5 ஒரு வருஷம் போனஸ் தரல. இந்த வருஷம் போனஸ் தரல. இந்த வருஷம் போனஸ் தரல. பிகாஸ் ஃபண்ட்ஸ் லாக் ஆனால் போனஸ் தரல. பட் நாங்கள் இப்போ 5 மாசமும் வந்து அவங்க சும்மா உட்காந்துருக்காங்க. சும்மா உட்காந்து சம்பளம் கொடுக்கணும். நாங்கள் அவங்களோட வேலையை வாங்குறதில்ல. வேலை வாங்க சம்பளம் கொடுத்தோம். இப்போ 2 months பேங்கர்ஸ் லாக் ஆனால் தான் எங்களுக்கு பிரச்சனை ஆகி போச்சு. இப்போ ரிலீஸ் பண்ண சொல்லிட்டாங்க, ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அவங்க வேற வேலைக்கு போறதுனால நீங்க ரிலீவிங் லெட்டரும் தர மாட்டீங்க? இல்லை, ரிலீவிங் லெட்டர் தரேன்னு சொல்ல. இல்லை, யாரு போக நாங்கள் ரிலீவ் லெட்டர் கொடுத்துருவோம். பிகாஸ் எங்களுக்கு ஒர்க்கர்ஸ் நாங்கள் அமுக்கிறது இஷ்டம் இல்லை. எங்ககிட்ட வேலை செய்கிற ஒர்க்கர்ஸ் வந்து 30 years வேலை செய்யறாங்க. எங்களுக்கு இஷ்டம், அவங்க அமுக்கிறது இஷ்டம் இல்லை. நாங்கள் யாரும் போக சொல்றது எங்களுக்கு இஷ்டம் இல்லை. அது அவங்க சோடியும் போனால் போய்க்கலாம். பட் நாங்கள் எங்களுக்கு வந்து இஷ்டம் இல்லை. பிகாஸ் நாங்கள் கம்பெனி ஓட்ட போனால் இது பெரிய கம்பெனி நிறுத்த முடியாது. கண்டிப்பாக ஓட்டி தான் ஆகணும். பட் எங்கள் ஒர்க்கர்ஸ் நாங்கள் லூஸ் பண்ண விரும்பல. நீங்க என்ன வரைக்கும் சார் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இருக்குது சார். நான் கேஜி குரூப்ல 40 years ஒர்க் பண்ணுறேன். 40 years ஒர்க் பண்ணுறேன்.